இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா characteristics of entrepreneur. So before going to this topic, I just going to recall what is mean by entrepreneur. So entrepreneurனா என்னன்றது நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். அகெயின் நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன். entrepreneur அப்படின்னா யார் ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த பர்சனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா entrepreneur அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவர் என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணணும், ஸோ என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை அவர் ஃபாலோ பண்ணா அவருடைய பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல மொத்தமா ஒரு 6 பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எபிலிட்டி டு டேக் எ ரிஸ்க். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எபிலிட்டி டு டேக் எ ரிஸ்க். ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு அப்படின்னா அவர் செய்யற பிசினஸ்ல எப்பவுமே ப்ராஃபிட் வரும் இல்ல அதர்வைஸ் எப்பவுமே லாஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா முடியாது. ஸோ பிசினஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும், ரெண்டுமே கலந்தது தான் ஒரு பிசினஸ் அப்படின்றது. இதுதான் கிடைக்கும், இது இந்த சுச்சுவேஷன்ல கிடைக்கும்ன்றத நம்ம கண்டிப்பா ப்ரீ டிட்டர்மைன் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அப்போ ஒரு பிசினஸ் அப்படின்னா அந்த பிசினஸ் பண்ணும் போதே கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், பிசினஸ் பண்ணும் போது நமக்கு கண்டிப்பா ரிஸ்க் வரும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா வர முடியும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிற பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னா எபிலிட்டி டு டேக் எ ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுல என்னென்னலாம் சொல்றாங்கன்னா ஸ்டார்டிங் எனி நியூ வெஞ்சர் இன்வால்வ்ஸ் எ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ரிஸ்க். புதுசான ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. பிசினஸ் சொல்லும் போது நிறைய கேட்டகரிஸை பிரிக்கலாம், ஓகேவா? காமனா நம்ம கேட்டகரிஸ்ல பிரிக்கணும் அப்படின்னா ஃபேமிலி பிசினஸ் அப்படி இல்லைன்னா பிசினஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸ் சொல்லுவாங்க, இல்ல ஃபேமிலி பிசினஸ். இந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு கிளாசிபிகேஷன்ல பிரிப்பாங்க, ஜெனரல் கிளாசிபிகேஷனா பிசினஸ் பிரிக்கும் போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி பிசினஸ் அப்படின்னா அவங்களுடைய தாத்தாக்கு தாத்தா இவங்க எல்லாரும் கண்டினியூஸா அந்த பிசினஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க இன்வால்வ் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி ஜாபே என்னவா இருக்கும் அப்படின்னா பிசினஸ் பண்றதா தான் இருக்கும். சோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேமிலி பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஃபேமிலி பிசினஸ் பண்றவங்களுக்கு அதிகமா ரிஸ்க் வருமானு பார்த்தோம்னா அங்கேயும் வரும் ரிஸ்க். பிசினஸ் பண்ற எந்த இடமா இருந்தாலும் கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். பட் ஃபேமிலி பிசினஸ்னு வரும்போது ரிஸ்கோட கெப்பாபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்குமானா இருக்காது. பிகாஸ் ஆஃப் த ரீசன் அவங்களுக்கு அந்த பிசினஸ் பத்தியான ஓரளவுக்கு அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இப்ப அதெல்லாம் எதுவும் இல்ல, ஃபேமிலி பிசினஸ்லாம் அவங்க எதுவுமே பண்ணல, புதுசா ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னா இவருக்கு ரிஸ்கோட லெவல் எப்படி இருக்கும்னா எப்பவுமே ரொம்ப ஹையா தான் இருக்கும். பிகாஸ் இவர் பிசினஸ்க்கு ரொம்ப நியூவான பர்சன். ஸோ இவருக்கு அந்த பிசினஸ் என்விரான்மெண்ட்டை பத்தி எதுவுமே தெரியாது, அந்த பிசினஸ் எப்படி டேக் ஓவர் பண்ணி போகணுன்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். யார்கிட்ட நம்ம டீலர்ஷிப் வச்சுக்கணும், யார்கிட்ட நம்ம ட்ரேட் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், இம்போர்ட் பண்ண போறோம், வாட் எவர் இட் இஸ். ஸோ எல்லாமே ஒரு பிக் கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த இடத்துல அந்த பிசினஸ் பத்தி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ புதுசா ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய விதமான ரிஸ்க் அரைஸ் ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கண்டிப்பா அவங்க ரிஸ்க ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும், அதாவது பிசினஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியும். குறிப்பா இந்த எபிலிட்டி டு டேக் ரிஸ்க் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் யார எடுத்த உடனே தாக்கும் அப்படின்னா புதுசா யார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களதான் இது அதிகமா தாக்குது. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, யார் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரிஸ்கோட கெப்பாபிலிட்டி ரொம்ப அதிகமான ஒரு இம்பாக்ட கொடுக்கும்னுட்டு. ஓகே, ஸோ ரிஸ்க் இருக்குன்றதுனால அவங்க அந்த பிசினஸ் டிராப் அவுட் பண்ணிட்டு போக முடியுமானா முடியாது. கண்டிப்பா அவங்க அந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க மூவ் ஆகலாம். ஸோ ஃபைனலா தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா எபிலிட்டி டு டேக் அ ரிஸ்க் starting a new venture involves a considerable amount of failure risk. So therefore, an entrepreneur needs to be courageous and able to evaluate and take risk is an essential part of being an entrepreneur. So ஒரு entrepreneur-ஆ இருக்கணும் அப்படின்னா ரிஸ்க்ன்றது அவருடைய ஒரு பார்ட்டாவே இங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ரிஸ்க் இல்லாம பிசினஸ் பண்ண முடியுமானா டெஃபினட்டா பண்ண முடியாது. ஓகே, செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா இனோவேஷன். இந்த இனோவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்ப யார் ஒருத்தருக்கு ஆண்டர்பிரினரா ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கோ கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் எபிலிட்டி கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க.
அவங்களுக்கு என்ன இருக்கும்னா இன்னோவேஷன் மைண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து அதிகமா இருக்கும். பிசினஸ்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா வரணும்னா நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுனா இன்னோவேஷன். இன்னோவேஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இஃப் இன் கேஸ் நம்மளுடைய பிசினஸ்ல எந்த விதமான இன்னோவேஷனுமே இல்லாம ஒரு 10 to 15 இயர்ஸ் ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரியே ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட பண்ணாம ஒரு 15 இயர்ஸ்க்கு நம்ம அதே பிசினஸ் டிராவல் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போகுமா ஃபெயிலியரா போகுமான்றத நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னோவேஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பிசினஸ்ல புதுசா நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா கொண்டு வரணும். அந்த சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகி பிசினஸ் பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா அந்த இன்னோவேஷன் அப்படின்ற கான்செப்ட் யார் கூட லிங்க் பண்றாங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ். இப்போ பீப்புள்ஸ்க்கு என்ன மாதிரியான டேஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்கன்றத நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் அ பிசினஸ் மேனா வி ஷுட் ஐடென்டிஃபை அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன வாண்ட்ஸ் இருக்கு, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல அவங்க எதை மாதிரியான கான்செப்ட்ஸ் அவங்க வந்து அதிகமா லைக் பண்றாங்க. இது எல்லா பல்ஸையும், அதாவது பீப்புளோட மேக்சிமம் ஒரு பிசினஸ் மேன்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா பீப்புளோடைய பல்ஸை நம்ம வந்து எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க எதை வந்து விரும்புறாங்கன்றது. ஸோ அப்போ அவங்களுடைய லைக்கை நம்ம கரெக்டா கேட்ச் அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிசினஸ்ல என்ன பண்ணலாம், இன்னோவேஷன்ஸை கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னோவேஷன்ஸை கொண்டு வரோம்னா நமக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னோவேஷன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா இட் ஷுட் பி ஹைலி இன்னோவேட்டட் டு ஜெனரேட் a new ideas, start a company and earn a profit out of it. Change can be the launch of a new product that is new to the market or a process that does the same thing but more efficient and economical way. So இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கல் ஓரியன்டாவும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா விஷனரி அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ விஷனரினா சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நம்ம என்ன பண்ண போறோம் பிசினஸ்ல, என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம கொண்டு வர போறோம், யார்கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸுக்கான தேவையான ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ண போறோம், ஸோ யார்கிட்டலாம் நம்ம வந்து மணியை வந்து ஷேர் பண்ண போறோம், எவ்வளோ பார்ட்னர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போறோம் நம்ம பிசினஸ்க்காக, ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஷாப்பை ஓபன் பண்ண போறோம், இந்த மாதிரி ஓவராலா நம்ம பிசினஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஒரு சார்ட் அவுட் மாதிரி பண்ணிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஸோ நம்ம ஒரு சார்ட் போட்டு அந்த விஷயத்தை நோக்கி நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ்ல நம்ம ஈஸியா சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா வரலாம். அண்ட் இது கூட என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் அடிஷ்னலா ஆட் பண்றாங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா அவரு என்டர்பிரனரா இருக்கணும், அதே சமயம் அவருக்குள்ள என்ன ஒரு குவாலிட்டியும் இருக்குனாங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். ஸோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது ஒரு காமனான விஷயம் தான். ஆனா இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாருக்குமே இருக்குமான்னு பார்த்தோம்னா இருக்காது. பட் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க அதை கரெக்டான வேல அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல ஒரு லைஃபை எடுத்துக்கலாம். அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பிசினஸ்க்கோ லீடர்ஷிப் குவாலிட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஆக்ட் பண்ணணும். ஸோ ப்ரொஃபஷனலா ஆக்ட் பண்ணும்போது டெஃபினட்டா நமக்கு என்ன ஒரு குவாலிட்டி தேவைப்படுதுன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது ரொம்ப மஸ்டா இருக்கு. ஸோ தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல டு பி அ சக்சஸ்ஃபுல் the entrepreneur should have a clear vision of his new venture. However, to turn the idea into reality, a lot of resources and employees are required. Here, leadership quality is paramount because a leader impart and guide their employees towards the right path of success. ஸோ அப்போ இதை ஷார்ட்டா நம்ம சொல்றோம் அப்படின்னா விஷனரி அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டியை விஷனரின்றது நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதுல நம்ம தெளிவா இருக்கணும், அதை முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி அதை நோக்கி நம்ம வந்து ரன் பண்ணோம்னா பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகலாம். லீடர்ஷிப் குவாலிட்டி ஏன் வேணும் அப்படின்னா ஒரு என்டர்பிரனரா இருக்கிற பர்சன் அவர் மட்டுமே அந்த பிசினஸ் ரன் பண்ண போறாருன்னா கிடையாது. ஸோ அவருக்கு ஈக்குவலண்டா சம் ஆஃப் த பீப்புள் வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல் பர்சனா இருக்க போறாங்க. ஸோ அவங்கள எப்படி வேலை வாங்கணும்ன்றது வந்து கண்டிப்பா என்டர்பிரனருக்கு தெரியணும். அதனாலதான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்னா ஓபன் மைண்டட். கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓபன் மைண்டட்.
ஓப்பன் மைண்டட் அப்படின்னா என்னன்னா, நமக்கு நிறைய விஷயம் நடக்கும். ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 to 2000 பீப்புள்ஸ், ஒரு பெரிய லெவல் பிசினஸ் மேனா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், நிறைய பீப்புள்ஸை வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன் சின்னதா ஒருத்தர் பிசினஸ் பண்றாருனாலே அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 100 or 150 பீப்புள்ஸ் அவர் வந்து மீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் மைண்டட் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்ரி சர்க்கம்ஸ்டன்ஸ் கேன் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொருத்தரையும் நம்ம மீட் பண்ணும் போது நம்ம அவங்களுக்கே தெரியாம நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம கேஷுவலா பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த விஷயம் வந்து நம்மளோட பிசினஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம பிசினஸ் பர்சனா இருக்கிறோம், ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்கும். எந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்குது, அதாவது நம்ம வந்து சர்ச்சிங் மைண்ட்லயே இருக்கணும். யார்கிட்டயாவது பேசும்போது கூட அந்த பேசுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் மூலியமா நமக்கு பிசினஸ்ல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்ற ஒரு தாட்ல ஒரு என்டர்பிரனர் கண்டிப்பா ஆக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓப்பன் மைண்டட்ன்றது எப்பவுமே இருந்தா ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா ஃபிளெக்சிபிள். ஃபிளெக்சிபிள்ன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். இந்த ஃபிளெக்சிபிள் அப்படின்றது வந்து எல்லா லிவிங் பீயிங்ஸ் கிட்டயும் இருந்ததுன்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஃபிளெக்சிபிள்ன்ற கான்செப்டை நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது எல்லா லிவிங் பீயிங்குமே ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்தாங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ்னு பாக்குறோம் அப்படின்னா ஃபிளெக்சிபிளா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அவங்க ஃபிளெக்சிபிள் மூடு கேரக்டரா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் தான் செய்யற ஒரு பிசினஸ்ல ரொம்ப ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கிறாரு. ஒவ்வொரு கிளைண்ட் கிட்டயும் அப்ரோச் பண்ணும்போது எல்லா கிளைண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அப்ப நம்ம பிசினஸ் பண்றோம்னா நிறைய கிளைண்ட்ஸை நம்ம மீட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் கண்டிப்பா வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தர்கிட்ட அன்பா பேசினா அவங்க வந்து ரிப்பீட்டடா நம்மளோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப அன்பாலாம் பேசினா வேலைக்கு ஆகாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். ஸோ அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஒரிஜினாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்படி ஆயிட்டோம்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளா போயிடணும். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காமனா சொல்லணும் அப்படின்னா. Next is the theoretical point of view. An entrepreneur should be flexible and open to change according to the situation. ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிசினஸ் கடைசி வரைக்கும் ஒரே ஃபார்மேட்ல நம்மளால பண்ண முடியாது. நான் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு விஷயம் இதுதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபிளெக்சிபிளா இருக்கணும். இப்போ ஏதாவது மார்க்கெட்ல சேஞ்சஸ் வருதுன்னா அந்த சேஞ்சஸை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷனை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிசினஸை ரன் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிறவர் எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சேஞ்சஸா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு பர்சனா இருக்கணும். டு பி ஆன் தி டாப், a business person should be equipped to embrace changes in a product and service as and when needed. எப்ப வந்து நம்ம பிசினஸ்ல மாற்றம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுதுன்றத ஒரு ஆண்டர்பிரினர் கணிக்கிறாரோ அப்பவே அவர் என்ன பண்ணிடணும்னா ஃபிளெக்சிபிளா அதுக்கு ஏத்த மாதிரி மாறி போயிடலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினரா வெளியே வருவாரு. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நோ யுவர் ப்ராடக்ட். ஸோ நோ யுவர் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்டா ப்ரொடியூஸ் பண்ண போறோம், ஸோ அந்த ப்ராடக்ட்க்கு என்னென்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ண போறோம், இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்ட் என்ன இருக்கு, மார்க்கெட்ல என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து பீப்புள்ஸ் அதிகமா லைக் பண்றாங்க, எவ்வளோ வந்து அவைலபிளா இருக்கு ப்ராடக்ட், ஸோ நம்ம வந்து சர்வீஸை இன்னும் எந்த அளவுக்கு வந்து நம்ம அதிகமா ப்ரொவைட் பண்ணலாம், இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் இருக்கா இல்லையா, கரண்ட் மார்க்கெட்ல நம்மளோட ப்ராடக்டோட நிலைமை என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நோ யுவர் ப்ராடக்ட்னா நம்ம பிசினஸ் மட்டும் பண்ணிட்டே போனா அது வந்து கரெக்டா இருக்குமானா இருக்காது. கரெக்டா ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்பவுமே நம்ம வந்து அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். எந்த ஒரு பிசினஸ் பர்சன் தான் செய்யற ஒரு பிசினஸ்ல அவர் கொடுக்குற ப்ராடக்ட்டை எக்ஸாக்டா வாட்ச் பண்றாரோ, ஸோ இந்த வாட்ச் பண்றதுன்னா என்னன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கன்சியூமர் பை பண்றான் அப்படின்னா அவன் எதுக்காக அந்த ப்ராடக்ட்டை பை பண்றான், அவன் ஏன் வந்து திரும்ப திரும்ப அந்த ப்ராடக்ட்டை பை பண்றான், அவன் அந்த ப்ராடக்ட்டை தவிர்த்து வேற ஒரு ப்ராடக்ட் போக மாட்டேங்கிறான் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை அவன் திரும்ப பை பண்றதுக்கு என்ன காரணம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நோட் பண்ணணும். ஸோ நோ யுவர் ப்ராடக்ட். மார்க்கெட் அப்படின்னும் போது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ குறிப்பா நம்மளுடைய ப்ராடக்டை நம்ம வந்து என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்டேட் நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்கலான்றத தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு.
இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் entrepreneur அப்படின்னா இதுல மொத்தமா ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். என்னென்ன பாயிண்ட்ஸ்னா எபிலிட்டி டு டேக் எ ரிஸ்க், இனோவேஷன், விஷனரி அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி, ஓப்பன் மைண்டட், ஃபிளெக்சிபிள், நோ யுவர் ப்ராடக்ட். இந்த 6 பாயிண்ட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு entrepreneur-ஆ இருந்து இந்த ஒரு 6 பாயிண்ட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸான ஒரு விஷயம், சக்சஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா அட்டைன் பண்ணிடலாம். தேங்க்யூ.